திமுகவோட மாநாட்டுல முருகன் படம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. ஆக அவங்கவுங்க மாநாட்டுல அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை அது நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க, சொல்ல முடியுமா? நான் பாக்குறேன். பிரதமர் முதலமைச்சர் ஏன் கோயிலுக்கே போக மாட்டேன்றான்னு கேட்கலாம்ல. முதலமைச்சர் 4000 குடும்பங்களுக்கு 1000 குடும்பங்களுக்குன்னு சொல்ற, ஏன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு கேட்கிற கேள்வி எங்களால கேட்க முடியும்ல. நீங்க பெரும்பான்மை மக்கள் 80% இருக்கவங்கள ஏன் கோயிலுக்கு போறல அப்படின்னு கேட்க முடியல. எல்லாத்தையும் அரசியலா பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வித்திட்டு இருக்கிறார் என்பதான் எனது கருத்து. ஐயா, அது 2 விரல காமிச்சதுல கும்பிடுற முருகன் கும்பிட்டு நம்ம வேஷ்டி சேட்டையோடு இருக்கிற படத்தை மாத்துறதுக்கு தான் அவர் தான் நேரடியா 2 விரல காமிக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதனால வேஷ்டி சட்டையோட நம்ம தமிழ் கலாச்சாரத்துல உள்ள படம் அங்க இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதனால ரெட்டை இலைக்காரங்களே கூட இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? படத்துலதான் ரெட்டை இலை காமிக்கணும், அவர் நேரடியா காமிக்கிறாரு. கும்பிட்ட மாதிரி நம்ம வேஷ்டி சட்டையில இருக்கணும். அண்ணன் ஸ்டாலின் தான் வேஷ்டி சட்டையை விட்டாரு. அட்லீஸ்ட் நம்ம பாரத பிரதமராவது வேஷ்டி சட்டையில இருக்கட்டும் அப்படின்னு. சட்டமன்ற போட்டி, சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு நான் எனக்கு கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். சென்னையில போட்டியிடுற அதான் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். அப்படியா? எனக்கு யாரு வேணாலும் எதிர்த்து என்ன நிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு. நிச்சயமா மாநாடு வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதனால ரொம்ப கிளியரா சொல்லிட்டார்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செய்ய காத்திருக்கிறோம். இங்கே ஒரு அனுசரணையான ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு சொல்ல மாட்டோமா? பிரதமர் அங்க இருந்து வராரு, முதலமைச்சர் சென்னையில தான் இருக்காரு, அரசியலுக்காக வரல, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வரார். வரவேற்றா என்ன? இப்ப தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எங்க பின்பற்றோம்? எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும், ஆனா கூப்பிடணுமா இல்லையா? இதெல்லாம் கேளுங்க பிரதமர். நம்ம பிரதமர் ஏன் கூப்பிடலன்னு முதலமைச்சர்கிட்ட கேளுங்க.